Hello everyone, welcome to 21 Days Role Play Series Conversation. In this conversation, you will learn how parents ask about school fees, transports, documents required and other facilities. ஸோ இன்றைக்கி நம்ம டே 2 கான்வர்சேஷன் வீடியோவில் இருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஸ்கூல் அட்மிஷனில் எந்த மாதிரி கொஸ்டின்லாம் பேரண்ட்ஸ் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்குறோம். ஸோ லெட்ஸ் பிகின். Good morning. I'm here to enquire about admission for my daughter. வணக்கம், நான் என் பொண்ணோட அட்மிஷன் பற்றி கேட்க வந்திருக்கேன். Good morning. Certainly, which grade are you looking for? வணக்கம், கண்டிப்பாக எந்த வகுப்பிற்காக நீங்கள் அட்மிஷனுக்கு வந்திருக்கீங்க? இந்த பிக்சர்ஸில் நான் ஏன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்காண்டி. ஐ எம் லுக்கிங் ஃபார் அட்மிஷன் இன் கிரேட் 3 ஃபார் த அப்கமிங் அகடமிக் இயர். நான் 3rd கிளாஸ் அதாவது 3ஆம் வகுப்பிற்காக அட்மிஷனுக்காக வந்திருக்கேன். எஸ், அட்மிஷன் ஆர் கரண்ட்லி ஓப்பன் ஃபார் கிரேட் 3. கண்டிப்பாக 3ஆம் வகுப்புக்கான அட்மிஷன்லாம் இப்போ போயிட்டு தான் இருக்குது. அகடமிக் இயர்னால் நடப்பாண்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி கேட்குறாங்க. குட் யூ ப்ளீஸ் டெல் மீ அபவுட் த ஸ்கூல் ஃபீஸ்? கொஞ்சம் ஸ்கூல் ஃபீஸ் பற்றி சொல்ல முடியுமா? The annual tuition fees for grade 3 is around 35,000. This does not include transport and books. கண்டிப்பாக அதாவது இந்த வருடத்துக்கான ஸ்கூல் ஃபீஸ் வந்து 35,000 35,000 சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து டிரான்ஸ்போர்ட் புக்ஸுக்கு வந்து இதில் சேராது, நீங்கள் தனியாக தான் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். Do you provide transport facilities for students? நீங்கள் மாணவர்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தருவீங்களா? அதாவது பஸ்ஸு, வேன் இந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், we provide school bus facilities in many areas. The fee depends on the distance. Yes, we provide school bus facilities in many areas. The fees depends on the distance. ஆமாம், நாங்கள் வந்து வேனு இல்லாட்டி பஸ்ஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். பட் ஃபீஸ் வந்து அந்த ஏரியாவை பொறுத்து, எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத பொறுத்து ஃபீஸ் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் இன் தி ஸ்கூல்? பள்ளியில் வந்து என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வி ஹாவ் அ லைப்ரரி, கம்ப்யூட்டர் லேப், சயின்ஸ் லேப், ப்ளே கிரவுண்ட் அண்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். அதாவது எங்கள்கிட்ட வந்து லைப்ரரி, நூலகம், கம்ப்யூட்டர் லேப் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்ஸ் லேப்னால் அந்த ஃபிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப்ஸ்லாம் இருக்கலாம், ஆய்வகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னா என்னென்னா, பொதுவாக வந்து டிஜிட்டல் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் வந்து ஏதாவது ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு புக்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரொஜெக்டர் இது மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் லேப்ஸ் கூட இருக்குது, அதுதான். Do you also offer extra curricular activities? மாணவர்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உள்ளதா? எஸ், we offer sports, music, dance and art classes. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா படிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்டிவிட்டீஸை தான் சொல்கிறது. டான்ஸ், மியூசிக், ஸ்போர்ட்ஸ், அதாவது நடனம், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் பற்றி சொல்கிறது. ஸோ அதுவும் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய ஏதாவது சேர்க்க விரும்புனீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கூட தேரலாம். இந்த கராத்தே, டான்ஸ் கிளாஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் அட்மிஷன்? அட்மிஷனுக்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, அதாவது ஏதாவது பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுன்னு கேட்குறாங்க. யூ நீட் டு சப்மிட் த பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், ப்ரீவியஸ் ஸ்கூல்ஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ என்ன சர்டிஃபிகேட்னா, பர்த் சர்டிஃபிகேட்ஸ் எப்போதும் போல் பிறப்புச் சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ 2 இருக்கணுங்கிறாங்க. அப்புறம் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ், ப்ரீவியஸ் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்னால் எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ, முன்னாடி எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ அதுலேருந்து டிசி அதெல்லாம் கேட்பாங்க, மார்க் ஷீட் இதெல்லாம் கேட்பாங்க. அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். குட் யூ எக்ஸ்பிளைன் த அட்மிஷன் ப்ரொசீஜர்? அட்மிஷன் ப்ரொசீஜர் பற்றி விளக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஃபில் அவுட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் சப்மிட் த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க, அதை நம்ம ஃபில் பண்ணணும். அதில் வந்து சும்மா டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, எந்த அந்த பையனோட டீட்டெயில்ஸ், பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இதுதான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூ நீட் டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்மை முதல்ல ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். ரொம்ப அதாவது உங்கள் தகவல்களுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ ஆர் வெல்கம். ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ் இஃப் யூ நீட் எனி ஃபர்தர் அசிஸ்டன்ஸ். அதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்காக போகும்போது எந்த மாதிரி கான்வர்சேஷன், அவங்கள்ட்ட எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், அவங்க எப்படி ரிப்ளை பண்ணுவாங்க, இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ வென் யூ
when you go to the school admission or இதை வந்து நீங்கள் உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் மக்கப் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரியான இடத்துல வந்து நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். தயங்காதீங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட். எல்லாத்தையுமே இங்கிலீஷில் கேட்குறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் 1-2 கொஸ்டின்ஸாவது நீங்கள் இங்கிலீஷில் கேட்டு பழகலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல், டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். ஹாப்பி லேர்னிங்.